சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். ஜோசப் விஜய்ங்கிறவரு இப்போ சமீப காலத்தில் அறிக்கையில விஜய்னு போடுறாரு. ஜோசப் கூட கட் பண்றாரு. தான் கிறிஸ்டியன் அடையாளம் தெரிய வேண்டாம். ஏங்க தெரிந்தால் என்ன? கிறிஸ்துவன் என்பது மோசமான அடையாளமா? அவர் தானே கட் பண்றாரு. அது தெரியல. அது என்ன அவர் இதெல்லாம் இது மாதிரி கேள்விகளை எல்லாம் அவரிடம் கேட்க வேண்டியது. பாதி ராத்திரி 2 மணிக்கு எனக்கு கனவு வந்துச்சு. பாதி ராத்திரி 2 மணிக்கு கனவு கண்டு பெண்டாட்டிய வேற எழுப்பி அந்த ஐயோ உலகத்துல இவ்வளவு அரசியலே கனவிலே தான் நடக்கிறது. தமிழ்நாட்டிலும் வடநாட்டிலும் ஜாதி தான் முதலில் ஜாதி என்று சொல்லுவான். என்ன நீங்கள் என்ன நாங்கள் என்ன ஆளுக அப்படிம்பா. இங்கேயும் இதான் பேசுவான், வடநாட்டிலையும் அதான் பேசுவான். சரி முடிந்தா அடுத்தாற்போல் அவனை யார் என்று கேட்டால் ராம் ராம் இந்து என்பான், இங்கே தமிழன் என்பான். பொதுக்குழுவில் நடக்க வேண்டியவை, செயற்குழுவில் நடக்க வேண்டியவை எல்லாம் படுக்கையறையில் நடக்கின்றன. இரவு கனவிலே வருகிறது, மனைவி ஒப்புதல் அளித்து விட்டார். ஓபிஎஸ் பேச தொடங்குகிறார். அவருடைய பேச்சை ஒருவர் மறித்து போதும் பேச்சை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இவர் உட்கார்ந்து விடுகிறார். எவ்வளவு அசிங்கம்! இதற்கு எடப்பாடியை புரிந்து கொள்ள முடியாமல் போய் இந்த கேபி ராமலிங்கம் உங்களை உட்கார வைக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்களே என்று வருத்தப்பட்டேன். இந்த முறை நீங்கள் எடப்பாடியை தோற்கடித்து விட்டால் அந்த இடத்திற்கு பிஜேபி வந்தால் உங்களுடைய கனவு நிறைவேறவே நிறைவேறாது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி வெற்றி பெற்று நீங்கள் 26 வேலை செய்வதற்கெல்லாம் வேலையே கிடையாது. பிஜேபி வரக்கூடாது என்பதற்கு அதிமுக ஆதரிக்கப்பட்டே ஆக வேண்டும். சரி, அப்படின்னா நீங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒரே மேடையில் தோன்றுவீர்களா? அதெல்லாம் அவர் என்ன கேட்கவும் இல்லை. நான் அப்படி ஒரு கருத்து வைத்திருப்பது அவருக்கு தெரியவும் தெரியாது. இந்த தேர்தலில் மோடி பாசிச சக்தி என்கின்ற காரணத்தினால் இது 2வது மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் கால் ஒன்று அனுமதிக்கக்கூடாது. எந்த தமிழனும் அனுமதிக்கக்கூடாது. என்ன எம்ஜிஆருக்கு தெரிந்தது வைகோவுக்கு தெரியவில்லை என்றால் கடைசி வரையிலும் திமுகவோட ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு தரம் பட்நாயக்கு இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு முயன்றார். அப்பொழுது காங்கிரஸ் வலிமையாக இருந்தது. அதனாலே நீங்கள் சேர்ந்தால் ரொம்ப வலிமை அடைவீர்கள் என்று சேர்த்து வைக்க முயன்றார். கருணாநிதி ரெடி என்று சொல்லிவிட்டார். நான் சின்னம்மாவோடலாம் பழகியிருக்கிறேன் நன்கு. நல்ல கண்ணியமாக பழகுவார்கள், அதெல்லாம் வேறு. அந்த காலத்தில் ஆட்சியை இவர்கள் தான் நடத்தினார்கள். அம்மாவுக்கு பதிலாக ஆட்சியை பதிலியாக இருந்து நடத்தியதே சின்னம்மா தான். அதிமுக எத்தனை சீட் வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சோதிடம்லாம் தெரியாது. இவர்கள் ஒவ்வொருத்தனும் பூஸ்ட் செய்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஏஜென்சியை பயன்படுத்துகிறான், பெரிய பத்திரிகைகளையே பயன்படுத்துகிறான். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி தான் நம்பர் 2 இடத்தை பிடிக்குன்னு சொல்றாங்க. அது ஏற்படுத்தப்படுகின்ற தோற்றம். அது வர வாய்ப்பு இல்லை. அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கருத்து 8% 10% இவர்கள் பெறுவார். நம்பர் 2 பொசிஷன் வரவே முடியாது. வடக்கெல்லாம் அவர்களுக்கு கட்சியே கிடையாது. இங்கே பாருங்க, பாமகவுக்கு அவர்களுடைய ஓட்டு தான் விழுக போகிறது. அவர்களுடைய தொகுதிகளில் பாஜகவுக்கு ஓட்டு இல்லை. பாஜகவுக்கு ஓட்டு இருக்க இடத்தில் பாமகவுக்கு ஓட்டு இல்லை. அப்ப பிஜேபி எத்தனை சீட் தான் வரும்னு நினைக்கிறீங்க? சீட்டெல்லாம் வருமா என்றே எனக்கு தெரியாது. 1-2 சொல்லுகிறார்கள். கன்னியாகுமரியும் கோயம்புத்தூரும் சொல்லுகிறார்கள். உருவாக்கப்படுகின்ற தோற்றங்கள் எனக்கு தெரியாது. நான் இது போன்ற ஊகங்களில் ஈடுபடுவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இது மாற்று கட்சியாக அந்த மண்ணில் உருவாக முடியாது. காங்கிரஸ் இந்த முயற்சியை செய்திருக்க வேண்டும். அறிவுடைய தலைமை அந்த கட்சிக்கு 50 ஆண்டுகளாக வாய்க்காத காரணத்தினாலே சிதம்பரம், திருநாவுக்கரசு, செல்வ பெருந்தகை இவர்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற காரணத்தினாலே மாற்று அரசியலுக்கு அவர்கள் முயலவே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கூட்டணி கட்சியினுடைய காலை நக்கி கொண்டு அவர்கள் பின்னால் திரிந்து கொண்டு, அது ஒரு லிபரல் பார்ட்டி. நான் சொல்கிறேன், காங்கிரஸ் என்பது பிஜேபி என்பது ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி என்பது எப்படியோ அது மாதிரி தவறுகளெல்லாம் செய்திருக்காரு. சரி, காங்கிரஸ் தான் செய்யணும். இல்லை, முதல்ல அது ஒரு லிபரல் பார்ட்டி. வரணுங்கிறீங்க? இல்லை, ஆல்டர்னேட்டிவாக அவன் தொலைத்திருக்கலாமே. 50 ஆண்டுகளாக அதற்கான முயற்சியே எடுக்கவில்லையே. ஒரே ஒரு தடவை மூப்பனார் எடுத்து பார்த்தால் பிறகு விட்டு விட்டார். ஆகவே அது நல்லதில்லை. இவர்களுக்கு அந்த அரசியலாவது தெரிந்திருக்கிறது. நாம் ஒரு மாற்று கட்சியாக உருவாக வேண்டும். பிஜேபிக்கு அது தெரிகிறது, அது காங்கிரஸுக்கு தெரியவில்லை. அறிவுடையவர்களே அந்த கட்சிக்கு தலைவராக வருவதில்லை. சிதம்பரம் போன்ற அறிவுடையவர்கள் ரொம்ப கேடான அறிவுடையவர்கள். நாம் எம்பியாக போனால் போதும், நம்ம 20-30 ஆண்டு மந்திரியாக இருந்தால் போதும், எங்கேயோ வெற்றி பெற்று காங்கிரஸ் வரும், அங்கே போய் நம்ம மந்திரியாக ஆகிக்கொள்ளலாம். நாம் திமுக காலை நினைக்கினால்னா அதிமுக காலை ஏறி பழகிட்டாங்க. அதனாலே அவர்களுக்கு எவன் தோள் கிடைக்கும் என்பதுதான் சிந்தனையை தவிர நம்முடைய கட்சி சுயமரியாதையோடு மீண்டும் இந்த பழைய நிலையை, காமராஜர் காலத்து நிலையை அடைய வேண்டும் என்று இவருடைய கருத்து. அவங்களுக்கு 10 சீட்டு தகுதியா என்னளவோ அவர்கள் இல்லை என்றால் திமுக ஆனால் 10-15 சீட் கொடுக்கலாம் அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் காங்கிரஸும் அதற்குள் இருந்தால்தான் இவர்கள் கோரவே முடியும். இந்த பக்கம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்?
திமுக இப்பொழுது டிபாசிட் போயிருக்கும். அதாவது எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மக்களுடைய நம்பிக்கைகளை ஒரு பொதுவாக பெற்றிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அதனால என்றைக்கும் மைனாரிட்டிஸ் தே ஆர் சப்போர்ட்டிங் காங்கிரஸ். அது ஒரு நிலை. இப்பொழுதும் நம்முடைய ராகுல் காந்தி புதிய நிலைப்பாடுகள் குறித்து பேச வேண்டும். நாடு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை வேறு, இன்றைய நிலை வேறு. ஆகவே எங்கே இந்த நாட்டை கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்று இந்த திமுக கொடுக்குற அறிக்கை மாதிரி இருக்கக்கூடாது. பெட்ரோல் விலையை குறைப்பேன், டீசல் விலையை குறைப்பேன், நீட்டு தேர்வை ஒழிப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுறது வெட்டி. அது ஒரு தேர்தல். ராகுல் காந்தியோட நிலைப்பாடு சரியா இருக்கா இல்லையா? இல்லை, இன்னும் எவ்வளவோ பேச வேண்டும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவர் பேசுன அந்த பத்திர விஷயம் இருக்கு பாருங்க, அது இப்போ அவர் சொன்னது கரெக்டாக தான் நடக்குது. ஆமாம், பத்திரங்கள் ஆளுங்கட்சிக்கு தான் கூடுதலாக கொடுப்பேன், காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸுக்கு கொடுப்பேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பிஜேபி 400 சீட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நடக்கிறமா? 400 அப்படிங்கிறாங்க இப்போ லேட்டஸ்டா. இதுதான் பெரிய சிக்கல். 400 வந்தால் வரட்டும், 300 வந்தாலும் வந்தால் நாடாளுவான், 200 வந்தால் திமுக மந்திரியாகி விடுவான். 2G ஊழல் பிறகு 5G ஊழலாக நடக்கும். இங்கே பாருங்க, மோடி பேசுகிறார் 2G ஊழல் என்று. அது சரியான கருத்து தான். 5வது ஜெனரேஷன். 5வது ஜெனரேஷன். இது மோடி ஆட்சிக்கு வந்ததே ஆவண்ணா ராஜாவால் தான். ஆவண்ணா ராஜா மட்டும் மந்திரியாக இல்லாமல் இருந்திருந்தால் மோடி ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று அதானியினுடைய பணம், இன்னொன்று 2G ஊழல். இது 2னாலேயே ஆட்சிக்கு வந்தார் மோடி. ஆகவே நம்ம ஆவண்ணா ராஜாவுக்கு தான் அவர் அதிக செல்லம் கொடுக்க வேண்டும். முன்னால் தான் நான் வந்தேன், ஹி ஓவ்ஸ் சம்திங் டு சம்படி என்றால் அது ராஜா தான். அப்படியெல்லாம் ஒரு கட்சி இது. கலைஞர் டிவிக்கு 2Gலேருந்து பணம் வந்தது, பிறகு நான் வாங்கியது கடன் என்று திருப்பி அனுப்பினார்கள். என்னவோ செய்தார்கள். சரி, அதிமுக எத்தனை சீட்டு வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சோதிடம்லாம் தெரியாது. இவர்கள் ஒவ்வொருத்தனும் பூஸ்ட் செய்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஏஜென்சியை பயன்படுத்துகிறான், பெரிய பத்திரிகைகளே பயன்படுத்துகிறான், அவர்களுக்கு விளம்பரம் கொடுக்குறான், எல்லாம் செய்கின்றான். இத்தனை இடம் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற கருத்தை மனதிலே, வெற்றி பெறுகின்றவனுக்கு மக்கள் வாக்களிக்கின்றவர்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த கருத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே நான் இதை செய்வதற்கான எல்லா விதமான ஆதார நிலைகளும் என்னிடம் இல்லை. ஆகவே யார் எவ்வளவு வெற்றி பெறுவார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நடக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லுகிறேன். இந்த தேர்தலில் மோடி பாசிச சக்தி என்கின்ற காரணத்தினால் இது 2வது மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் கால் ஒன்று அனுமதிக்கக்கூடாது. எந்த தமிழனும் அனுமதிக்கக்கூடாது. ஒன்று, திமுக இனிமேல் போனால் மாநில உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் என்றவன் கேட்பதெல்லாம் கொள்ளை நாங்கள் அடிப்பதற்கும் கலெக்டர்களை பயன்படுத்துவதற்கும் தானே தவிர அது வேறு எதற்காகவும் இல்லை. ஆகவே இந்த 2ஐயும் தொலைத்தெறிந்து விட்டு இன்றைக்கு இருக்கிற நிலையில் மாற்று சக்தியாக பிஜேபி வராமல் எடப்பாடி இருப்பது என்பது ஏற்புடையது. இன்னொன்று சொல்லுகிறேன், நம்முடைய சசிகலா சொல்லுகிறார், அறிவு வரும், எல்லாரும் தோற்பார்கள், எடப்பாடி வெற்றி பெற முடியாது. ஓபிஎஸ் ஒரு ஆள் தானே இருக்கிறார், அப்புறம் இவர் 2 ஆள் தானே இருக்கிறார், இதனால் ஒன்றும் பயனில்லை. 26இல் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் வரும். நான் இருந்து ஒன்று சேர்த்து அந்த கட்சியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுவேன். அக்கா இடத்தில் தான் உட்காருவோம். அக்கா இடத்தில் உட்காரட்டும். நான் சின்னம்மாவோடலாம் பழகியிருக்கிறேன் நன்கு, நல்ல கண்ணியமாக பழகுவார்கள், அதெல்லாம் வேறு. அந்த காலத்தில் ஆட்சியை இவர்கள் தான் நடத்தினார்கள். அம்மாவுக்கு பதிலாக ஆட்சியை பதிலியாக இருந்து நடத்தியதே சின்னம்மா தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டார்கள். சரி, என்னுடைய கருத்து, ஒரு மனிதன் ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை பெற்றுவிட்டால் ஒரு விதத்தில் அந்த குற்றம் சமணப்பட்டு விடுகிறது என்றுதான் பொதுவாக சட்டமே கருதுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்த உடனே இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? உன் கையிலிருந்து தான் ஆட்சி போனது, இப்பொழுது ஒரு அதிகாரம் இருக்கிறது. பவர் இஸ் த செமெண்டிங் ஃபோர்ஸ். இனிமேல் அவரிடமிருந்து அதை பிடுங்க முடியாது. என்ன, நாயினுடைய வாயில் எலும்பை கொடுத்து விட்டு நீங்கள் பிடுங்கி விடுவீர்களா? கடிபடாமல் பிடுங்கவே முடியாது. அது இயற்கை இல்லை. பவர் அவரிடம் இருந்தது, தன்னை நிலைநாட்டி கொண்டால் பிறகு அதை வைத்து கொண்டு செலுத்துகிறான். ஸ்டாலினை போல ஒரு பொம்மை அரசு நடத்துவது, தவறான முடிவுகள் எடுப்பது, தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போடுவது, பிறகு 10 நாளில் அதை திரும்ப பெறுவது, இந்த குளறுபடிகளெல்லாம் செய்யாமல் அவர் அளவுக்கு நடத்தினார். இருக்கட்டும், எனக்கு அவரை பாராட்டுவது நோக்கமானது இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த 3 கட்சியும் தோற்க வேண்டும். தோற்ற பிறகு அவர்கள் ஒரு கட்சியாக ஆவதற்கு முயல்வார்கள். என்னுடைய தேவை ஏற்படும். மீண்டும் பழைய அதிமுக பழைய பரிமாணத்தை பெறும், பழைய மகிமையை பெறும் என்பது சசிகலாவினுடைய கருத்து. நீங்கள் வெளியே வந்த உடனே ஒரு கட்சி தொடங்கியிருக்க வேண்டும். சும்மா தினகரன் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம், அக்கா முன்னேற்ற கழகம் என்று வைத்து ஏதாவது 2 இலை, நான் ஒற்றை இலையை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வாங்கி நீங்கள் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் ஊன்றியிருப்பீர்கள். நான் அதிமுக பேரில் மட்டும்தான் இருப்பேன், அந்த கொடியை மட்டும்தான் கட்டுவேன் என்று சொல்லி 5 ஆண்டுகளை வீணாக்கி இப்பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஒற்றை ஆளாக நிற்கிறீர்கள். இப்பொழுதும் சொல்லுகிறீர்கள் 3 பேரும் சேர்ந்து மீண்டும் பழைய ஆட்சி மலராது.
ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த முறை எடப்பாடியை நீங்கள் தோற்கடித்து விட்டால், இவர்கள் 2 பேரையும் விடுங்கள், ஒரு ஆள் நிற்பதும் 2 ஆள் நிற்பதும் ஒன்றும். இந்த முறை நீங்கள் எடப்பாடியை தோற்கடித்து விட்டால் அந்த இடத்திற்கு பிஜேபி வந்தால் உங்களுடைய கனவு நிறைவேறவே நிறைவேறாது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி வெற்றி பெற்று நீங்கள் 26இல் வேலை செய்வதற்கெல்லாம் வேலையே கிடையாது. பிஜேபி இந்த இடத்தில் வெற்றி பெற்று விடுவானே ஆனால், எடப்பாடி ஒன்றுமில்லாமல் செய்யப்படுவாரே ஆனால், அதன் மூலம் அதிமுக என்கின்ற சக்தி அழிந்துவிடும். நீங்கள் விரும்புகின்ற 3 பேரையும் கூட்டணி சேர்த்து 3 பேர் தானே எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டியவர்கள், பெரிய மகத்தான தொலைநோக்கு பார்வையுடையவர்கள், அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி இந்த தேர்தலில் அழிந்தால் அந்த இடத்திற்கு பாஜக வரும். பாஜக வந்தால் நீயும் கிடையாது, எவனும் கிடையாது. ஆகவே உங்களுடைய கனவு நிறைவேற வேண்டுமென்றால் எடப்பாடி வெற்றி பெற வேண்டுமே தவிர பிஜேபி தோற்க வேண்டுமே தவிர நீங்கள் நினைப்பது போல் 26 அந்த இடத்தை பெறவே முடியாது. தவறான சிந்தனை. மதிமுக வந்து ஒரு காலத்தில் வாரிசு அரசியலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாங்க. 93ல் அறிவாலயத்தை மீட்போம்னாங்க. 16 மாவட்ட செயலாளர் சேர்த்தாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டை வாங்கிட்டு தன் வாரிசு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. ஆமாம் ஆமாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப பரிதாபகரமான. எந்த ஸ்டாலினுக்கு எதிராக அவர் வந்தாரோ அதே ஸ்டாலின் ஒரு சீட்டு. அதாவது ஸ்டாலினை வளர்ப்பதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பார் என்று சொல்லி இவர் மீது கொலைப்பழி சுமத்தி வடியேற்றினார் கருணாநிதி. இதற்காக தங்களை எரித்து கொண்ட இளைஞர்கள் எத்தனையோ பேர் எல்லாம் செய்து இவ்வளவு எதிர்ப்பு அரசியல் நடத்தி என்ன எம்ஜிஆருக்கு தெரிந்தது வைகோவுக்கு தெரியவில்லை என்றால், கடைசி வரையிலும் திமுகவோட ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு தரம் பட்நாயக் இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு முயன்றார். அப்பொழுது காங்கிரஸ் வலிமையாக இருந்தது. அதனாலே நீங்கள் சேர்ந்தால் ரொம்ப வலிமை அடைவீர்கள் என்று சேர்த்து வைக்க முயன்றார். கருணாநிதி ரெடி என்று சொல்லிவிட்டார். அவரே சிஎம்மாக இருக்கட்டும், நான் தலைவராக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நாளை காலை வேலூரில் வந்து ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் குறித்து விட்டார்கள். காலையிலே எம்ஜிஆர் புறப்பட்டு போக வேண்டும், பட்நாயக் வந்து விட்டார், கருணாநிதி போய்விட்டார். எல்லா நிலைமைகளையும் காலையிலே எம்ஜிஆர் போகவில்லை. என்ன காரணம் என்றால், அவர் சொன்னார், ராத்திரி கனவிலே என் தாயார் வந்து சொல்லிவிட்டார் சேராதே என்று. ஆகவே நான் சேரவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போய்விட்டார். அவருடைய தாயார் சரியான நேரத்தில் கனவில் வந்தது போல வைகோவுக்கு வராத காரணத்தினாலே வைகோ இந்த மாபெரும் பிழையை செய்து கட்சி அளித்து விட்டார். கனவுன்னு சொன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. சரத்குமார் பாதி ராத்திரி 2 மணிக்கு எனக்கு கனவு வந்துச்சு. பாதி ராத்திரி 2 மணிக்கு கனவு கண்டு பெண்டாட்டிய வேற எழுப்பி அந்த ஐயோ உலகத்துல இவ்வளவு அரசியலே கனவிலே தான் நடக்கிறது. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதை வந்து அவர் வந்து சீரியஸா சொல்றாரு சார். அதாவது பொதுக்குழுவில் நடக்க வேண்டியவை, செயற்குழுவில் நடக்க வேண்டியவை எல்லாம் படுக்கையில் நடக்கின்றன. இரவு கனவிலே வருகிறது, மனைவி ஒப்புதல் அளித்து விட்டார், பிறகு புது கட்சி உதயமாகி விடுகிறது, அல்லது ஒரு புதிய அரசியல் உதயமாகி விடுகிறது. அவர் சீரியஸா சொல்றாரு. அதெல்லாம் நியாயமான. எப்படி போய்விட்டது பாருங்கள் தமிழ்நாட்டு அரசியல், எப்படி போய்விட்டது. எல்லாருக்கும் கனவில வந்து சொப்பனம் தட்டி சொல்ல வேண்டும். அரசியல் முடிவுகள் எல்லாம் செயற்குழுவில் இல்லை, பொதுக்குழு இல்லை, எதிலும் இல்லை. அப்புறம் யார் who is to endorse it? His wife. ரொம்ப நல்ல அரசியல். பொதுக்குழுக்கெல்லாம் நம்ம கூட்ட வேண்டிய பக்கத்துல இருக்காங்க. கேட்டா சரியா. His wife is all in all. She is to endorse it. What is the necessity for a general council? ஒரு சீட்டு வாங்கணும். எல்லாரும் பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர் எந்த மேடைக்கு போனாலும் பக்கத்தில் இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? ஒரு சீட்டு வாங்கின பாரிவேந்தர்லேருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஏசிஎஸ் வரலேருந்து வரிசையா பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தண்ணியனானே என்று வணங்கி நிற்கிறார்கள். ஒரு அடே அப்பா தினகரன் இருக்கிறாரு. எல்லாரும் ஓபிஎஸ் பேச தொடங்குகிறார். அவருடைய பேச்சை ஒருவர் வந்து மறித்து போதும் பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இவர் உட்கார்ந்து விடுகிறார். எவ்வளவு வாசிங்க. இதற்கு எடப்பாடியை பொறுத்து கொள்ள முடியாமல் போய் இந்த கேபி ராமலிங்கம் உங்களை உட்கார வைக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்களே என்று வருத்தப்பட்டேன். 1000 இருந்தாலும் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர். அவரை போய் ஒரு கேபி ராமலிங்கம் உட்காருங்கள் நேரமாகிவிட்டது என்று சொல்லுகிறார். இவர் போய் உட்கார்ந்து கொள்கிறார். பேச போனதை பேசவில்லை. இவருடைய மரியாதை அவ்வளவுதான் என்கின்ற நிலையில் இதற்கு எடப்பாடியை செய்து கொண்டிருக்கலாமே. உங்களை இவ்வளவு மோசமான நிலைக்கு அவர் தள்ளவில்லையே. அவரே செய்துக்கலாமே. ஆமா, அவரை செய்து கொள்ளலாமே. உங்க பழைய நண்பர் ஜி.கே. வாசனை பார்த்தீங்களா? அவர் கும்புறாரு, அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் ஐயோ, அவருக்கு 3 இடம் கொடுத்துருக்கார்கள். இடம் மலிந்து கிடக்கிறது. இங்கே 3 இடத்துக்கு ஆள் எங்க இருக்காங்க? ஆனால் ரொம்ப ஜி.கே. வாசனுடைய அரசியல் அழிவு எங்கே தொடங்கியது என்றால், காங்கிரஸுக்கு மாற்றாக புதிய கட்சி வைத்த போது அவருடைய தகப்பனார் ஒரு உயரிய இடத்தை பெற்றார். காங்கிரஸுக்கு மாற்றாக அவர் வைப்பார், ஆனால் அதையும் ஒரு காங்கிரஸாகத்தான் வைப்பார் என்கின்ற நிலையில் அவர் உயரிய இடத்தை பெற்றார். இவர் காங்கிரஸுக்கு மாற்று அமைப்பு என்று சொல்லி பிஜேபியில் சேர்த்து விடுவது என்பது ரொம்ப, அதனால தான் வாசனுடைய கட்சி அழிகின்ற நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் அதுதான். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தன்னுரிமை கழகம்
உங்களுடைய வாக்குகளை வந்து எல்லாரும் அதிமுக கணிகள் எப்படிதான் சொல்ல போறீங்களா? என்னிடமும் ஆட்கள் இருக்கிறார்கள், 32 மாவட்டங்களிலே சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பல பேரிடம் நான் அவர்கள் கருதியதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த தேர்தல் நாங்கள் இன்னும் போதிய வளர்ச்சி பெறவில்லை. ஆகவே தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிலையில் நாங்கள் இல்லை. கட்சி வளர்ப்பதற்கே எங்களிடம் பணம் இல்லை, அப்புறம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்ன வேலை இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஆனாலும் என்ன நடக்க வேண்டும் என்று அரசியல் பொறுப்புணர்வுடைய ஒரு இயக்கம் என்கின்ற காரணத்தினால், பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் இருக்கிற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு தேர்தலுக்கு ஒவ்வொரு தேர்தலும் வேறு வேறு சூழல்களில் நடக்கும், வேறு வேறு மனிதர்கள் உள்ளே இருப்பார்கள். ஆகவே அதற்கான முடிவு வேறு. இந்த ஒரு தேர்தலை பொறுத்து மட்டும், இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்து மட்டும் நான் என்ன சொல்வேன் என்றால், தாங்க முடியாத ஊழல் கட்சியான திமுக துடைத்தெறியப்பட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேறு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சரி, வெட்கப்படவில்லை. நம்முடைய மந்திரி ஊழலுக்காக தண்டனை பெற்றானே, வெட்கப்படவில்லை. அவனுக்கு மந்திரியாகவே வைத்துக் கொள்வோம் என்று சட்ட நடவடிக்கைகளை பார்க்கிறார்கள். சட்டம் என்பது நீதி அல்ல. சட்டம், லா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஜஸ்டிஸ். அது ஒரு பக்கம் இருக்குது. அது எந்த காரணம் கொண்டும் பிஜேபி இந்த மண்ணில் வேரூன்றக்கூடாது. இந்த அடிப்படையான இந்த மண்ணில் வளர்ந்த எல்லா கொள்கைகளுக்கும் நேர்மாறான கட்சி. அது ஒரு பாசிச போக்குடைய கட்சி, முதல் காரணம். ஆகவே அது மாற்று சக்தியாக வரக்கூடாது என்று சொன்னால், இந்த நிலையில் அதிமுகவை தவிர வாக்களிப்பதற்கு வேறு கட்சி இல்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய பிற சிறப்புகளுக்காக அல்ல, இந்த பாசிச போக்கு கிடையாது என்ன. ஆகவே வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில். அப்போ அவங்க ஊழல் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அல்லது ஏங்க, இப்போ ஊழல்ங்கிறது ஒன்றும் ஏற்றுக்கிறோம். ஒருத்தருக்கும் ஓட்டு போட முடியாது. நோட்டாவுக்கு போடுமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு யோசனை, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் என் சந்தேகத்தை கேட்குறேன். இல்லை நீங்களே சொல்லுங்கள். நானே சந்தேகமாக உங்களுடைய யோசனையை கேட்குறேன். இந்த திமுக ரொம்ப படுமோசமான கட்சி. அது அரசியலிருந்து தொலை தெரியும். நீங்கள் லெஸ்ஸர் ஆஃப் த டூ ஈவில்ஸ். அவ்வளோதான். நீங்கள் அதான் திருப்பி உங்களிடம் கேட்டேன், சாக்ரட்டிக்கல் மெத்தட். லெஸ்ஸர் ஆஃப் த டூ ஈவில்ஸ். பெட்டர். ரொம்ப பிஜேபி வரக்கூடாது என்பதற்கு அதிமுக ஆதரிக்கப்பட்டே ஆக வேண்டும். சரி, அப்படின்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் தோன்றுவீர்களா? அதெல்லாம் அவர் என்ன கேட்கவும் இல்லை. நான் அப்படி ஒரு கருத்து வைத்திருப்பது அவருக்கு தெரியவும் தெரியாது. நான் என்னுடைய அறிவை கொண்டு எது என் மனதுக்கு நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க ஐயோ, இந்த ஹைபாதட்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வி நீட் நாட் ஆன்சர். அவருக்கு என்னுடைய கருத்தே தெரியாது. நான் உங்களிடம் தான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த நிலையில் ஒரு பாசிச கட்சி 2வது இடத்திற்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வருவதை விட அதிமுக அந்த இடத்தில் இருப்பது தான் சிறந்தது. ஆகவே அது அதற்குரிய இடத்தை இந்த தேர்தலில் பெற வேண்டும். திமுகவும் இதுவும் அகற்றப்பட்டு இது அந்த இடத்தை பெற்றால் இன்றைய சூழலில் அது சரியானது தான். நீங்கள் சொன்னது லெஸ்ஸர் ஈவல். அப்படித்தான் நாம் அதை. ரஜினி ஏதாவது வாய்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? ரஜினி கொடுத்தால் என்ன, கொடுக்க. ரஜினி வந்து சசிகலாவுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடு தெய்வீகமாக வந்து நீங்கள் இந்த கடைசியில் கொண்டு வந்து நடிகர்களிடம் விட்டு விடுவீர்கள். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் இந்த தினத்தத்தில் கடைசி பக்கம் படிக்கிறவன் இல்லை. அதனால சார், விஜயோட அரசியல் இல்லை. அவர் இப்பொழுதே வந்திருக்க வேண்டும். நீங்க சிறுபான்மை ஓட்டு விழுன்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்கன்னு நான் தெரியல எனக்கு. ஒரு புதிய சக்திக்கு போடுவார்களா இல்லையா? அவர் ஒரு புதிய சக்தியாக வரும்போது திமுக இப்படி இருக்கிறது, இவர்கள் ஏற்கனவே இருந்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் குற்றம் சொல்லி புதிய சக்திக்கு போடுவது எளிதானது. அவர் ஏற்கனவே அரசியலில் இல்லை. ஆகவே he need not be corrupt. அவருடைய ஆட்கள் இனிமேல் அரசியலுக்கு வந்து தான் எதுவும் செய்ய வேண்டுமே தவிர, அதனால் வந்து நோ சஸ்பிஷன். 1. 2வது, சிறுபான்மை மக்கள் வேறு மாற்று சக்திக்கு ஓட்டு போட முடியாமல் தான் திமுகவுக்கு போடுகிறார். அவர் ஏற்கனவே ஜோசப் விஜய்ங்கிறவர் இப்போ சமீப காலத்தில் அறிக்கையில விஜய்னு போடுறாரு. ஜோசப் கூட கட் பண்ணுறாரு. தான் கிறிஸ்டியன்கள் அடையாளம் தெரிய வேண்டாம். ஏங்க, தெரிந்தால் என்ன? கிறிஸ்துவன் என்பது மோசமான அடையாளமா? அவர் தானே கட் பண்ணுறாரு. அது தெரியல. அது என்ன, அவர் இதெல்லாம் இது மாதிரி கேள்விகளெல்லாம் அவரிடம் கேட்க வேண்டியது. கிறிஸ்துவர்கள் என்பவர்கள் எல்லா மதத்தினரையும் போல உயர்வான மதத்தினர், அன்பை அடிப்படையாக கொண்டவர்கள், அதை பின்பற்றுகிற மனிதர்கள் ஒன்றும் குறைவான மனிதர்களிலே ஆளுக்கு ஒன்றை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்துவன் என்ற அவர் தமிழனா இல்லையா? அதுதான் கேள்வி. ஆமாம். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. தமிழ்நாட்டிலும் வடநாட்டிலும் ஜாதி தான் முதலில் ஜாதி என்று சொல்லுவான். என்ன, நீங்கள் என்ன, நாங்கள் என்ன ஆளுக அப்படிம்பா. இங்கேயும் இதான் பேசுவான், வடநாட்டிலையும் அதான் பேசுவான். சரி, முடிந்தா? அடுத்தாற்போல் அவனை யார் என்று கேட்டால் ராம் ராம் இந்து என்பான், இங்கே தமிழன் என்பான். ஜாதிக்கு அடுத்த அடையாளம் நம்முடைய நாட்டில் இனம், அங்கே ஜாதிக்கு அடுத்த அடையாளம் மதம் வடநாட்டில். ஆக இதை நான் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆகவே விஜய் தமிழன்,
அவ்வளவுதான் So, கடைப்பிடிக்கிற இந்த மதம் திராவிட- எதுவாக இருந்தால் என்ன, இதெல்லாம் மறைப்பதற்கு So, தேவையே இந்த- இல்லை, இந்த- மறைப்பார் என்று நான் இந்த நினைக்கவும் திராவிட சக்திகள், காங்கிரஸ், பிஜேபி இது எல்லாத்துக்கும் மாற்று சக்தியா விஜய் வர வாய்ப்பு இருக்கு. ஐயோ, நீ இன்றைய தேர்தலை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் வந்து செயல்பட்டு செய்ய வேண்டிய, நான் அதுதான் சொன்னேன். இந்த ஒரு தேர்தலில் உள்ள நிலைப்பாடு இன்றைக்கு பிஜேபிக்கு மாற்று அதிமுக தான். இந்த சக்தி அழிந்து அந்த சக்தி இருப்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் தீங்கில்லை, நல்ல நிலை. ஆகவே இவர்கள் 2 பேருக்கும் பதிலாக இந்த தேர்தலில் அதிமுக வருவது என்பது சிறந்தது. நீங்கள் வந்து வெளியூர்ல சுற்றுப்பயணம்லாம் முடிச்சிட்டு நமக்காக ஒரு பேட்டிக்கு நேரம் ஒதுக்கினீங்க. மிக்க நன்றி சார்.